இப்போ வந்து இவங்க 6வது ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கண்ணை மூடி அவங்கள பற்றி நல்லதாக சிந்தனைகளை அவங்க வச்சுக்கணும். கண்ணை முடிக்குமா நல்லதாக வச்சு. ஓகே, இப்போ ரெக்கார்ட் ஆகிடுச்சு. கண்ணை திறந்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுடைய ஆறா. ஓகே ஓகே. ஸோ நம்ம ஆறாவை இப்போ கண்ணுக்கு நேராகவே காமிச்சிட்டிங்க மேம். காலையிலேருந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இப்போ நேராகவே பார்த்துட்டோம். அதான் இப்போ இதுலேயே வந்து அது வந்து சேவ் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆறா வந்து அந்த வைப்ரேஷன் வந்து ரெக்கார்ட் ஆகி சேவ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன ஆகும், இப்போ உங்களுக்கு வந்து வேண்டிய ப்ரோக்ராம்ஸு இதில் நம்ம ரன் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ஆரா அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதில் வந்தோடனே இதில் வந்து சில மாடியூல்ஸ் இருக்குது. அனலைசிஸ், ப்ரொஃபைல், ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஸோ இதில் பார்க்கும்போது இவங்களுடைய ஆரா வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இப்போது ஆராவுடைய அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ இவங்களுடைய ஆரா வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இவங்களுக்கு எந்தெந்த சக்ராஸில் என்னென்னலாம் சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்து உங்களுக்கே பிறகு வந்திருக்கு. ஹார்ட் சக்ரா, சோலார் பிளெக்ஸஸ், சேக்ரல் சக்ரா. ஸோ இந்த 3 சக்கராவும் வந்து இவங்களுக்கு வந்து இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்றது இவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ சோலார் சக்ரா வந்து சோலார் சக்ரா, சேக்ரல் சக்ரா, ஹார்ட் சக்ரா. இப்போ இதை வந்து கண்டினியூ கொடுக்கும்போது டீப் அனாலிசிஸ் அது பண்ணும். ஓகே, இந்த 3 சக்கரா எதில் இம்பேலன்ஸாக இருக்கோ அதை இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கு. இந்த 3 சக்கராலேயும் அவங்களுக்கு வந்து டீப் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கு. இதில் ஒன்று ஒன்றா நம்ம படிக்கும்போது எது எது இதில் ஆப்டாக இருக்குது அப்படின்றதே நம்மளுக்கே வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? ஆனால் இது என்னென்னா எல்லாமே வெட்ட வெளிச்சமாக உள்ளே இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்துடும். ஆமாம். ஸோ அதனால் வந்து அவங்கவுங்க இது ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நம்ம ஆரா அனாலிசிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது, எங்கே வந்து அவங்களுக்கு லேக் ஆகுறாங்க, இது எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இது இப்போ வந்து வேணும் பிடிஎஃபாக வேணும்னாலும் இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக வந்து இப்போ வந்து இவங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் சொல்லி இந்த டிவைஸ் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, இப்போ நம்ம அதுக்காக தானே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம், சொல்யூஷன் கொடுக்கறது பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுன்றப்ப இங்கே வைப்ரேட் இருக்கு இல்லையா? ஆமாம். இதை நம்ம கிளிக் பண்ணோன்னே இங்கே டைம் டியூரேஷன் அதுவே கொடுக்கும். அதாவது ஜென்ரலாகவே 1 minute 20 seconds அப்படின்னு காட்டும். அதில் முக்கியமாக என்னென்னா இந்த ஹெர்ட்ஸ் தான் பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த ஹெர்ட்ஸுக்கு அந்த பவர் வந்து டைரெக்டாக ரிசீவ் ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மினிமமான டைமிங்ஸு ஹையர் லெவல் ஆஃப் ஹெர்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ இவங்களுக்கு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இவங்களுடைய இந்த எந்த 3 சக்கராவில் வந்து அவங்களுக்கு இம்பேலன்ஸ் இருக்கோ அந்த 3 சக்கராவுக்கும் எனர்ஜி பாஸ் ஆகிட்டு இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப தேங்க்ஃபுல் மேம். உடனே ஆன் ஸ்பாட்லேயே வந்து சொல்யூஷன் கொடுக்கறது வந்து இந்த டிவைஸ் இவங்க மூலமாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் சக்கராக்கும் சேக்ரல் சக்கரா அவங்க சோலார் பிளெக்ஸஸ் சக்கராக்கு இப்போ அவங்களுக்கு இம்பேலன்ஸ்க்கு வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எனர்ஜி வந்து அனுப்பிட்டுருக்கோம். இதில் பார்க்குறீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி வேவ்ஸாக போயிட்டுருக்குல்ல, இதெல்லாம் இவங்களுடைய சக்கராக்கு அது ஃப்ரீக்வன்சியாக வந்து எனர்ஜி சென்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ எப்படி ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து எனக்கு எனர்ஜி வந்து அந்த பிரேஸ்லெட்ஸ் வச்சு கொடுக்கும்போது நம்மளோட இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு அதிர்வுகளை ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி இப்போ திரும்பவும் நான் வந்து அந்த அதிர்வலைகளை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அதான் சென்சிட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா அது நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிக்கும். இல்லைனா அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, மைண்டில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத டிஸ்டர்ப்டாக இருக்குன்னா அது தெரியாது. ஆனால் தெரியலன்றதுக்காக ஒர்க் ஆகாத இருக்காது, அது கட்டாயமாக வந்து டைரெக்டாக. ஏன்னா இதில் என்னென்னா உங்களுடைய தாட்ஸோ உங்களுடைய எமோஷன்ஸோ எதுவுமே இதை ஸ்டாப் பண்ணாது. இது டைரெக்டாக போய் உங்களுடைய ஃப்ரீக்வன்சிலே அதை ஹிட் பண்ணும். ஸோ அதனால் வந்து யாருமே இதை வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வரும், ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஆகிடும், அதெல்லாம் எதுக்குமே நடக்கவே நடக்காது. ஏன்னா இது எல்லாமே வந்து இன்பில்ட்டாக வெறும் பாசிட்டிவ் வேர்ட்ஸும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸும் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம மேனுவலாக வந்து நம்மளை பாசிட்டிவாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும், நம்மளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அது அத்தனையுமே இன்பில்ட்டான என்ட்ரிஸாக இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு.
போயிடுச்சு. ஸோ அந்த இன்பில்ட்டான என்ட்ரிஸை தான் ஃப்ரீக்குவென்சியாக இப்போ நம்ம பேசுகிறோன்னா ஒரு வார்த்தைக்கு ஃப்ரீக்குவென்சி இருக்கு இல்லையா, நம்ம அதனால தான் நம்ம வந்து நல்ல வார்த்தைகளாக பேசணும், பிளெஸ்ஸிங்ஸாக பேசணும், ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸாக பேசணும்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு வார்த்தைக்கும் ஃப்ரீக்குவென்சி இருக்கிறதா நம்ம வந்து சயின்டிஸ்ட் எமோட்டோ வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அந்த தண்ணியில் பேசி. ஸோ அதனால தான் இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த பாசிட்டிவ் ஃப்ரீக்குவென்சியை வந்து நம்மளுடைய ஆரிக் ஃபீல்டுக்கு டைரெக்டாக வந்து சென்ட் ஆகுது. இது நம்ம ரொட்டீனாக 21 days அப்படின்னு நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சேஞ்சஸ் வந்து ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் அது வந்து மெட்டீரியல் வேர்ல்டில் நமக்கு வந்து பார்க்க முடியும். வண்டர்ஃபுல் மேம், வண்டர்ஃபுல். நிஜமாவே ரொம்ப வித்தின் அ மினிட்ல வந்து சக்ராஸு நம்மளோட என்னென்ன வந்து எங்கெங்கே அதை வந்து சரி செய்யணுமோ வித்தின் மைக்ரோ மினி செகண்ட்ல கைக்குள் உலகம்ங்கிறது இதுதான் போல. ஓகேங்களா? ஸோ இப்போ கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு இது. ஆமாம், இப்போ பாருங்கள் அதுவே கம்ப்ளீட் ஆனோடனே என்ன பண்ணுது, அதுவே வந்துட்டு நம்ம எதை திரும்ப வைப்ரேட் பண்ணணுமா இல்லைன்னா நம்ம பேக் டு இது பண்ணிக்கலாமா அப்படின்றதுக்கு அதுவே வந்து கொடுத்துரும். இப்போ நம்ம பேக் டு கிளைண்ட் போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் ஆரா அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்மளுடைய சக்ராஸ் எந்த விதத்தில் அஃபெக்ட், இப்போ நம்ம வந்து 3 சக்ராஸ் காட்டுச்சு இல்லையா, என்னென்ன ஹார்ட் சக்ரா, சோலார் பிளெக்ஸஸ், சேக்ரல் சக்ரால இவங்களுக்கு வந்து இம்பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிச்சு. இதே தான் நான் இப்போ போன வாட்டி பிங்க் ஆப்பில் ரன் பண்ணேன் இல்லையா, அப்போ பாருங்கள் கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு ரூட் சக்ரா செலக்ட் பண்ணீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம், அந்த பிங்க் ஆப்பில் போயிட்டு இந்த சக்ராஸை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம சக்ராவை ரன் பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த ப்ளூ சக்ரால ப்ளூ ஆப்பில் வந்து என்ன ஆரா வந்து நமக்கு வேணுமோ அதை வந்து பிங்க் ஆப்பில் போயிட்டு அதை ரன் பண்ணிக்கணும். நம்ம இதுலேயே நம்ம ரன் பண்ணலாம். இதில் ரன் பண்ணுறது வழியாக நம்மளுடைய ஆரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்தன் ஆகும். ப்ளூ ஆப் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் தி ஆரிக் ஃபீல்டு. அதே வந்து பிங்க் ஆப் வந்து டு ஸ்ட்ரென்தன் தி செல்லுலர் செல்ல இன்ச் பை இன்ச்சா செல் பை செல்லா செல் பண்ணி எடுத்துருவாங்க. ஆமாம், அதில் எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ இதே தான் நான் சொன்னேன் இல்லையா, அதில் 229 ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது, இதுலேயும் அதே லிஸ்ட் சேம் திங் தான். இதுலேயும் வந்து அவ்வளோ ப்ரோக்ராம்ஸும் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நமக்கு வந்து எதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது வந்து அதில் 1 by 1 தான் ரன் ஆகும். ஆனால் இதில் வந்து மல்டிப்புளாக ரன் ஆகும். ஓ, எல்லாமே அட் அ டைம் ரன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதில் வந்து இது பார்த்தோம் இல்லையா, பவர் ஆஃப் 3, அதுதான் ஆயுர்வேத ப்ரோக்ராம்ஸ். அதில் 9 ப்ரோக்ராம்ஸ் இருந்து சப் ப்ரோக்ராம்ஸ், ஒன்று தனித்தனியாக நம்ம ரன் பண்ணணும். அதுக்கு தான் ஒன்று ரன் பண்ணுறதுக்கு 30 minutes 40 minutes 1 hour காட்டும். இப்போ தனித்தனியாக ரன் பண்ணுறதுக்கும் அது வந்து செல்லுலார் லெவலில் தி பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு டைம் இல்லை ஆனால் எனக்கு சீக்கிரமாக எனர்ஜி இருக்கும் நம்ம பண்ணோம்னா இதில் வந்து 9 ப்ரோக்ராம்ஸை இங்கேயே டோட்டலாக ரன் பண்ணி. ஸோ இப்போ இதை வந்து நம்ம நைட்டு தூங்குறப்ப கூட இதை நம்ம போட்டுட்டு தூங்கிக்கலாம். நம்ம நைட்டு வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கிடையாது தூங்கும் போது. ஏன்னா இது வந்து ஃப்ரீக்வன்சியாக உள்ளே போகும்போது உங்களுடைய செல்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகிடும். ஓ ஃபைன், ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும், எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க, தூக்கம் வராது. ஓ, ஸோ தூங்குறப்ப போடக்கூடாது மக்களே. நைட்டில் போடுறதுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஸ்லீப் ப்ரோக்ராம் போட்டு. இப்போ தனியாக ஸ்லீப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல, எனக்கு தூக்கம் வரல டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா ஸ்லீப் ப்ரோக்ராம்ஸ் இருக்காது. எதையாவது பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வயசாயிருக்கும் சில பேருக்கு. ஆமாம், வயசானவங்க தூக்கம் வரல எனக்கு வந்து நான் எவ்வளோ இது படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேன்றவங்க அப்போ அந்த ஸ்லீப் ப்ரோக்ராம்ஸை செலக்ட் பண்ணி அவங்க போடுவோம். இப்போ வந்து இந்த எனர்ஜி ரன் பண்ணதுக்கே வந்து எனக்கு 2 கண்ணு ஃபுல்லாக வந்து இப்போது ஸ்லீப்பிங்